அன்பு பிள்ளையே, எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும். இதற்குள் இவ்வளவு வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு உதவ ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். சந்தேகப்பட வேண்டாம். அவரை அடையாளம் காண வழி செய்கிறேன். உண்மையை பற்றி கவலைப்பட வேண்டாம். விரைவில் மாறும். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நான் அறிவேன். நீ ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நடக்கிற பாதை ஒரு முன்னேற்றத்திற்கான வழி என்பதை நீ நினைவில் கொள்ளவில்லை. காரியங்கள் அனைத்தும் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற வாசல்களை உனக்கான நான் திறந்து வைப்பேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாறுதல்களை நீ காண்பாய். தான் நீ பயணிக்கிறாய். பயமின்றி முன்னேறு. உன் நலனுக்காக மட்டுமே. உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் என்றும் அழிவில்லை. கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருவேன். முருகன் இருக்க பயமேன்? அப்பா, நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி வந்துவிட்டது என்று நீ தினமும் என்னிடம் சொல்கிறாய். ஆனால் அது மட்டும் போதுமா? வாழ்க்கைக்கு வருமானமும் தேவை அல்லவா? கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும். அடைக்கவே முடியாதா இந்த கடனை என்று கலங்கியவருக்கும் அதனை அடைக்க கூடிய விரைவில் பொருளாதார மேம்பாடு தருவேன். சகலமும் உனக்கு தரப்போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. என் அன்பு பிள்ளையே, எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே. நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் அமைதி குலைந்தால் வாழ்க்கை சிரமமாக தோன்றும். இந்த உலகில் நீ சந்திக்கும் எல்லா அனுபவங்களும் நல்லதுக்கே. நல்லதோ கெட்டதோ உன்னை வளர்க்கவே வருகிறது. அந்த அனுபவங்களை அமைதியான முறையில் அணுகு. உனக்கான சக்தி உன்னை தேடி வரும். அறிவுடன் செயல்படு. கருணையுடன் வாழ். உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். கவலை கொள்ளாதே.